அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல இப்போ நம்ம பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 11th ஹிஸ்டரியில அதாவது 17th லெசன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல மெக்காலேயோட கல்வி குறிப்புகள் வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ முதல்ல இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எப்போ எங்க இருந்து எதுக்கு அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பம்பாய்க்கும் தானேவுக்கும், ஸோ பாம்பே டு தானே அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் முதல்ல ரயில் அமைக்கப்பட்டுச்சு. இருப்பு பாதை 1853ஆம் ஆண்டு அமையவும், ஹவுராவுக்கும் ராணிகஞ்சிற்கும் இடையே 1854 இருந்து 55ஆம் ஆண்டுகளில் அமையவும் செய்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பாம்பே டு தானே, செகண்ட் வந்து ஹவுராக்கும் ராணிகஞ்சுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 1854 to 55ல அமைஞ்சது. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை அப்படிங்கிறது எப்பன்னா 1856. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். தென்னிந்தியாவுடைய முதல் இருப்பு பாதை எங்க அப்படின்னா மദ്രാസുக்கும் அரக்கோணத்திற்கும் இடையே அமைக்கப்பட்டது. ஸோ இவ்வாண்டில் திறந்து வைக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் ராயபுரம் ரயில் நிலையமும் ஒன்றாகும். ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இதான் வந்து முதல் புகை வண்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1856ல மദ്രാസുக்கும் அரக்கோணத்திற்கும் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்ல டூபே பத்தி ஒரு இது கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இங்கிலாந்து மக்களவையினுடைய தேர்வு குழு, அதாவது செலக்ட் கமிட்டி அப்படிங்கிறவங்க 1840ஆம் ஆண்டு அங்கம் வகித்த சார்லஸ் டிராவலியன் இவர் தன் பார்வையை முன்வைக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வங்காளத்தில் முன்பு விளைந்த ஒரு வகை பட்டு போன்ற பருத்தியிலானது டாக்கா மஸ்லின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்கா மஸ்லின் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப மெல்லுசா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாத்தையுமே ஒரு தீப்பெட்டிக்குள்ள அடிச்சு வச்சிட முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டாக்கா மஸ்லின் என்ற மெல்லிய துணியை நெய்வார்கள். அது போன்ற ஒன்றை பார்ப்பது அரிதாகிவிட்டது. டாக்கா நகருடைய மக்கள் தொகை 1,50,000 30,000 அல்லது 40,000 என்ற அளவில் விழுந்து விட்டது என்பதோடு அந்நகரை மலேரியா நோயும் காடுகளும் வேகமாக சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவின் மான்செஸ்டர் என்று கருதப்பட்ட வந்த நகரம் இன்று சிறப்பிழந்து வறுமை சூழ்ந்து சிரித்து விட்டது. அங்கே நிலவும் அசாதாரண சூழல் உண்மையில் படு பயங்கரமானது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அபே டுபாய் என்ற பிரெஞ்சு கத்தோலிக் சமய போதகர் அவர்தான் ஐரோப்பியாவுக்கு திரும்புவதற்கு முன் 1823ஆம் ஆண்டு இவ்வாறு கூறுகிறார். என்ன அப்படின்னா, கவலையும் இறப்பும் எங்கெங்கும் நிறைந்து சென்னை மாகாணத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் பசியால் செத்து மடிகிறார்கள் அப்படிங்கிறத அபே டுபாய் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. ஸோ வணிக வரலாற்றில் இதற்கு சமமான ஒரு துயரம் நிகழ்ந்தது இல்லை. பருத்தி நெசவாளர்களுடைய எலும்பு இந்தியாவினுடைய கங்கை சமவெளி பரப்புகளை வெளுக்க செய்கின்றன அப்படின்னும் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங் கூறுகிறார். இந்த மாதிரி 3 பேர் வந்து அவங்க பஞ்சத்தினால இறந்தாங்களோ, இல்ல அவங்களுடைய பசி பிரச்சனைகளால் இறந்திருப்பாங்களோ, இல்ல இவங்களுடைய கொடுமைகளால் இறந்திருப்பாங்களோ, இந்த மாதிரியான மக்கள் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இதுல முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பஞ்சங்களும் ஒப்பந்த கூலிகளும் அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸ் கண்டென்ட்ல அப்படின்னா, அன்றைய சென்னை மாகாணத்தினுடைய குண்டூர் மாவட்டத்தில், முதல்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம், சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஸோ ஆந்திரா, ஒடிசா வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஸோ அப்போ குண்டூர் மாவட்டத்துல 1833ஆம் ஆண்டு ஏற்பட்ட பஞ்சம் பற்றிய ஒரு நேரடி பார்வையாளருடைய கூற்று இங்க கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மிகுந்த நெருக்கடியான சூழலில் மனிதர்கள் எத்தகைய அருவருப்பான உணவை உட்கொள்வார்கள் என்பதை யோசிக்கவும் மிகவும் அச்சமாக உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் உயிர் பிழைத்த சிலர் ஒரு செத்த நாயையும் குதிரையும் பேராசையோடு சுவைப்பதை கண்டேன். மற்றொரு சமயம் ஒரு துரதிருஷ்டவரமான கழுதை கோட்டையை விட்டு வெளியேறி அக்கணத்திலேயே அதன் மீது ஓநாய்கள் போல் பாய்ந்து முன்னங்கால் பின்னங்கால் வேறுபாடு இல்லாமல் பாய்ந்து அங்கேயே கொன்று சுவைத்ததை கண்டேன். சோ இந்த மாதிரி ஒரு பஞ்சம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க அப்படிங்கறதையும் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒப்பந்த கூலிமுறை. இந்த ஒப்பந்த கூலிமுறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைய நடைமுறையில் இருக்கும் ஒப்பந்த தொழிலாளர் திட்டத்திற்கு முற்றிலும் மாறான தண்டனைக்குரிய ஒப்பந்த முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒப்பந்த கூலிமுறை அப்படிங்கிறது வெறும் நம்ம போடக்கூடிய ஒரு பாண்ட் மட்டுமே கிடையாது. ஸோ அங்க பஞ்சத்தை விட மோசமான அளவுக்கு தண்டனைகள் இருந்தது அப்படிங்கறத குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இம்முறையின்படி கூலி, அதாவது இந்திய ஒப்பந்த தொழிலாளர்களை அழைக்கும் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த கூலி அப்படிங்கக்கூடிய பேர்ல தான் நம்ம அழைச்சிருந்திருக்கோம். ஓகேங்களா? சோ அப்போ இந்திய ஒப்பந்த தொழிலாளர்களை அழைக்கும் பெயர் என்ன அப்படின்னா கூலி. சிறைச்சாலை போன்ற சூழலில் பணி செய்ய வேண்டும். பணியில் அலட்சியம் காட்டினாலோ அல்லது பணி செய்ய மறுத்தாலோ, மிடுக்காக தெரிந்தாலோ, உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுத்தாலோ, ஒப்பந்த காலம் முடியும் முன் பணியை விட்டு விலகினாலோ,
கூலியை மறுக்கவோ அல்லது சிறை தண்டனை வழங்கவோ முடியும். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துச்சு. என்ன பண்ணாலும் தப்பு, நின்னா தப்பு, செஞ்சா தப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒரு அற்ப பிரச்சனைக்காக கூட சட்ட சரத்துகளை காட்டி தோட்ட உரிமையாளர்கள் தொழிலாளர்களுடைய சம்பளத்தை மறுப்பதோ அவர்களை சிறையில் அடைக்கவோ செய்தனர். சோ எதுவுமே இல்லாம அவங்களுக்கு ரொம்ப கொடுமைகளை வந்து அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. கூலி உயர்வுக்காகவோ அல்லது ஒப்பந்தத்தை முறிக்கவோ செய்திட சங்கம் வைத்து போராட ஒப்பந்த கூலி சட்டம் தோட்ட தொழிலாளர்களை அனுமதிக்கவில்லை. பாரதி தனது கரும்பு தோட்டத்திலே என்ற பாடலில் பெண் தோட்ட தொழிலாளர்களுடைய பரிதாப நிலையை உருக்கமாக எடுத்துக்காட்டியிருக்கிறார். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்ப இருந்துச்சு அப்படிங்கறத குறிப்பிடப்பட்டிருக்கிறதும் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாரதி அவருடைய கவிதைகள்ல வந்து எழுதியிருப்பாங்க அப்படிங்கறத இந்த பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. சோ இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணா நம்மளுடைய இம்பல்ஸ் TNPSC டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.